ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நம்ம எஸ்எஸ்கேவோட சுயரபத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரேவதி அம்மா இந்த தாக்ஷாயணிக்கிட்ட எல்லா உண்மையுமே இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தையும் இந்த எஸ்எஸ்கேவோட ஃப்ராடு வேலைத்தையும் கையும் காலமாக சிக்க வைக்க போகிறாங்க. ஏன்னா இவங்களுடைய உயிரை வந்துட்டு காப்பாற்றணுமே இந்த ரேவதி வந்துட்டு நல்லவங்கன்னு இந்த தாக்ஷாயணி நம்பிட்டாங்க. ஏன்னா நீ கௌதமோட வீட்டில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு ஏதாச்சும் பணம் ஏதாச்சும் தேவையா, ஆனால் கடவுள் போல் வந்துட்டு என்னோட உயிரை நீ காப்பாற்றிருக்க, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நான் காலம் முழுக்க வந்துட்டு நான் நன்றி விசுவாசமாக இருப்பேன்னு நம்ம தாக்ஷாயணி வந்துட்டு நம்ம ரேவதி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை விடுறாங்க. ஒரு கட்டத்தில் கௌதமுக்கும் கார்த்திக்கும் சண்டை நடந்ததுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை. கௌதம் வந்துட்டு கார்த்திக் உயிரோடு இருக்கிற போது ஏமாற்றி அவனுடைய சொத்து மதிப்பு வந்துட்டு எடுத்துக்க பார்த்தான். அதனால் வந்துட்டு நாங்கள் அதை தடுத்தோம். மற்றபடி வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஆதரவு மட்டும்தான் கொடுத்தோம். மற்றபடி எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இவ்வளோ கீழ்த்தரமாக பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரேவதி அம்மாவுக்கு நடந்த உண்மை எல்லாமே தெரியுங்க. திட்டம் போட்டு இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்தில் தான் அந்த ஒரு ஃப்ராட் வேலையை நடந்துச்சு. இப்போ அஞ்சலி வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் அங்கீகாரத்தில் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த தாக்ஷாயணி தானே. ஆனால் இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இவங்கள விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வந்த நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது. நடு தெருவில் அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை உண்டெல்லாம் ஆக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கோவம் வந்துடுச்சுங்க. அதனால் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை இதுக்கு முன்னாடியே நம்மளை வந்துட்டு காதலித்து ஏமாத்தினால அந்த ஒரு ஃபோட்டோவும் திருமண ஃபோட்டோவும் நம்ம தாக்ஷாயணிக்கே தெரியப்படுத்துகிறாங்க. பார்த்தியா, என்னுடைய பர்ஸுக்குள்ளே உன் புருஷன் ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு, கூட இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான். உன் புருஷன் வந்துட்டு அப்போவே என்ன காதலித்து ஏமாற்றிட்டான் அப்படின்றத ஒட்டு மொத்தமாக இந்த தாக்ஷாயணி வந்துட்டு இப்போ நம்ப போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்னு இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எஸ்எஸ்கே வந்துட்டு ரொம்பவே நல்லவன். நீ வந்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன்னு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வேலை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உன்னை வந்துட்டு சந்தோஷமாக பார்த்துக்குவேன். ஏன்னா என்னுடைய உயிரை காப்பாற்றணுன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சாவே உன்னை வந்துட்டு தலையில் வச்சு தாங்குவான். ஏன்னா என் மேலே வந்துட்டு உயிரை வச்சுட்டு இருக்கான்னு இவ்வளோ பொய்யே சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களான்னு இந்த எஸ்எஸ்கே கேடு கட்டவன்ற உண்மை வந்துட்டு இந்த தாக்ஷாயணிக்கு தெரியாதுங்க. இப்போ இந்த பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோ வச்சு தாங்க இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்தை அடக்க முடியும். ஏன்னா நம்ம இலக்கியம் வந்துட்டு மூடி வச்சுட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்போதைக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்ல. கௌதம் தான் இந்த எஸ்எஸ்கேவோட புள்ளன்ற உண்மை இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. அப்பயும் வந்துட்டு நம்ம விஷயத்துலேயும் ஆடிட்டு இருக்கானான்னு கண்டிப்பாக அவன் எல்லாத்துக்கும் தயாராகிட்டான் போல தான். இவனை வந்துட்டு அடிமட்டத்தோடு அழிக்கணும். அதுக்கான நேரம் வரட்டும். ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸாலும் இல்லை எந்த ஒரு ஃப்ராடு வேலை பண்ணாலும் அது வந்துட்டு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சம்மந்தமே இல்லாத மாதிரி சாட்சி அழிச்சிட்டு வெளியே வந்துடுறான். இதுக்கு மேலே வந்துட்டு அவனை பிடிக்கணும் இல்லை சிக்க வைக்கணும்னு நினச்சவா அதுக்கு போதிய ஆதாரத்துடன் தான் பிடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஒன்றுனாவா, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதம் பட்ட அதே கஷ்டத்தையும் நம்ம இலக்கிய நடுத்தெருவில் பட்டால அதே கஷ்டத்தையும் அனுபவிக்கணுங்க. அதுக்கு வந்துட்டு இந்த தாக்ஷாயணிக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் மட்டும்தாங்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்துட்டு இந்த இலக்கிய வந்துட்டு நம்ம இந்த எஸ்எஸ்கே மிரட்டணும் போது எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு உண்மை மட்டும் நீ மறைச்சி மட்டும் வச்சுட்டு இருந்தேன்னு அது வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அன்றைக்கி தான் நீ வந்துட்டு உயிரோடு இருக்கிறது கடைசி. ஏன்னா என்னுடைய சுயரூபம் என்னன்னு உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு என்ன முடிவு கட்டணும்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.